நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, கடந்த சில நாட்களாக யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோக்களுக்கு ஆட்ஸும் ஷோவாக மாட்டேங்குது, ஏர்னிங்கும் ஆடாக மாட்டேங்குது. சரிங்களா? இதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் பார்த்தோன்னா இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக என்னுடைய சேனலுக்கு இது கடந்த ஒரு மாதமாகவே இருந்து கொண்டு தான் வருகிறது. நண்பர்களே, இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், முதல்ல என்னுடைய சேனல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மானிட்டேஷன் ஆன சேனல். சரிங்களா? ஒரு சில மாதமாக நான் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வேலைப்பளு காரணமாக பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. சரிங்களா? அவ்வப்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ சில வீடியோக்களை போடுவேன். ஓகேங்களா? சில வீடியோக்கள் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிசி டெட்டு அதே மாதிரி எங்கன்னா வெளியில் போனால் ஒரு பைக்கில் போகும்போது நான் வீடியோ எடுத்துக்குவேன். அதை அப்லோட் பண்ணுவேன், ஒரு ட்ராவல் வீடியோ மாதிரி. இது மாதிரி தான் என்னுடைய வீடியோக்கள்லாம் இருந்தது. நான் போட்டாலும் அப்பப்போ வரக்கூடிய ஒரு ஈவினிங் சம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேஷ்போர்ட்டில் ஆட் ஆகும். ஆனால் திடீரென்று கடந்த ஒரு 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன், ஆட்ஸும் வரல. சரிங்களா? ஏர்னிங்கும் வரல. இன்னொருத்தர் செல்லு வாங்கி செக் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோவில் ஆட்ஸும் வரல, ஏர்னிங் ஆட் ஆகலை. நண்பர்களே, திடீரென்று எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் ஒன்று டைப் பண்ணேன். மெசேஜ் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் அப்டேட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்டேன். யாருமே இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கவே இல்லைங்க. சரிங்களா? குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கரெக்டாக யூடியூப் அப்டேட்டு சரியாக கொடுக்குறவங்க இது வரைக்கும் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வட இந்தியாலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னென்ன பிரச்சனை எப்படி இருக்குன்னு அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, யூடியூப் அப்டேட்டு கொடுக்குறவங்க மிகவும் அரிது. சரிங்களா? ஒரு சில சேனல்கள் மட்டுமே இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் மற்ற சேனல்கள்லாம் பார்த்தோன்னா சரியாக அப்படியே பேசிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. சரிங்களா? அதால் ஒரு சரியான சேனலே யூடியூப் அப்டேட்டு கொடுக்குற சேனல் நம்ம தமிழகத்தில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதாலே புது யூடியூபர்ஸ் வராங்க, கிரியேட்டர்ஸ் வராங்க, மானிட்டேஷன் ஆகுது. அவங்களுக்கு ஒரு ஏற்படக்கூடிய அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தெளிவாக யாருமே இல்லைங்க, அப்படி தான் சொல்ல முடியும். நானும் என்னுடைய சேனலில் இந்த பிரச்சனை வந்ததுனால எனக்கும் தெரில அவ்வளோவா. மெசேஜ் டைப் பண்ணி ஒரு சில யூடியூபர்ஸுக்கு அனுப்பிச்சி விட்டேன். சரிங்களா? அதுக்கான சொல்யூஷன் யாரும் எதுவும் கொடுக்கலைங்க. ஓகேங்களா? சரி, இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, ஆனால் ஒரு சில வீடியோக்கள் இருந்தது யூடியூப்பில் எப்படி சேட் பண்ணணும், எப்படி மெயில் ஐடி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. இதை நான் பார்த்து என்ன பண்ணேன்னா, டைரெக்டாகவே நான் ஒய்டி ஸ்டுடியோவில் போய்ட்டு அவங்களுக்கு சேட் பண்ணேன், யூடியூப் டீமுக்கு சேட் பண்ணேன். அந்த சேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது உங்கள் சேனலில் இருக்கிறது இந்த பிரச்சனை இருக்குது, ஆட்ஸ் வரல, ஷோ ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்குது இந்த பிரச்சனை. இருந்தபோதிலும் எங்களுடைய டெக்னிக்கல் டீமுக்கிட்ட இதை நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், அவங்க சரி பார்த்து அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எப்போ சரியாகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலை. சரிங்களா? ஸோ இதுதான் அதிலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த வித மெயில் ஐடியும் வரல, மெயிலும் வரல. அதே மாதிரி நானும் சரி சும்மா அவங்களுக்கு சேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் சரி மெயில் ஏதாவது அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதை என் சேனலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய சேனல்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது. சரிங்களா? டெக்னிக்கலாக இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் டவுட்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி நான் என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை என்னுடைய சேனலுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, அது மாதிரி இருக்கிற சேனல்களுக்கு என்ன சொல்கிறேன்னா,
அவங்க இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ, இது வந்து நாங்கள் சரி பண்ணுறோம், கூடிய விரைவில் வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நான் காண்டாக்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக சரி பண்ணி தருவோம், நிச்சயம் வந்து உங்களுக்கு மீண்டும் ஆட்ஸ் ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சேட்டில் லைவாக சேட் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க நண்பர்களே. எனவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இது மாதிரி பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறவங்க கவலைப்படாதீங்க, நிச்சயம் வந்து நம்ம பிரச்சனை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? நிச்சயம் இந்த பிரச்சனை வந்து தீரும். எனவே வந்து நீங்கள் வீடியோ போடுறது வந்து போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரிங்களா? என்னடா இது வருமானம் வரல, அதே மாதிரி ஆட்ஸும் ஷோவ மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போட மட்டும் நிறுத்திடாதீங்க. நிச்சயம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க நண்பர்களே. அப்போ தான் வந்து நம்ம சேனல் வளரட்டும். அவங்க அதுக்குள்ளே அந்த இஷ்யூ வந்து சரி பண்ணாங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து எப்படி ஷோ ஆகுமோ அது மாதிரி வந்து விளம்பரம் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த பிரச்சனை என்னுடைய சேனலுக்கு வந்ததுனால நான் அது வந்து வீடியோவை பதிவு பண்ணி போடுறேன். ஏன்னா நிறைய சேனலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? உங்களுக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன். நிச்சயம் யூடியூபர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதேமாதிரி வியூவர்ஸுக்கும் பிடிச்சிருக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.